ஹரி ஓம். திருக்கடையூர் அரசாட்சி செய்து வரும் அபிராமி தேவியினுடைய திருவருள் துணை கொண்டு அபிராமி பட்டர் அருளிச் செய்ததான அபிராமி அந்தாதி பதிகம் 23. கொள்ளேன் மனத்தில் நின் கோலம் அல்லாது அன்பர் கூட்டம் தன்னை வில்லேன் பரசமயம் விரும்பேன் வியன் மூவுலகுக்கு உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கல்லே கழிக்கும் களியே அழிய என் கண்மணியே கொல்லேன் மனத்தில் நின் கோலம் அல்லாது அன்பர் கூட்டம் தன்னை வில்லேன் பரசமயம் விரும்பேன் வியன் மூவுலகுக்கு உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கல்லே கழிக்கும் கழியே அழிய என் கண்மணியே என்பது அபிராமி அந்தாதியினுடைய பதிகம் 23. இதனுடைய பொருள் விளக்கம்: பேரின்பம் தரும் பேரருள் அன்னையே அபிராமி பிராட்டியே, 3 உலகங்கள், அதாவது மண்ணுலகம், விண்ணுலகம், பாதாளலோகம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த 3 உலகங்களுக்கு உள்ளேயும் வெளியிலும் என்னுடைய உள் உணர்வினிலும் செழுமையாக தோன்றிய பேரின்பமே, அடியார்கள் எண்ணி எண்ணி இன்புறும் ஆனந்தமே, எளியவனாகிய எனது அன்பிற்கு இனிய பிராட்டியே அபிராமி அன்னையே, ஆனந்தத்திற்கு ஆனந்தமானவளே, எளியேனாகிய என்னுடைய கண்ணின் மணி போன்றவளே, உன்னுடைய அழகான எழில் பொங்கும் திருமேனி வடிவத்தை அல்லாமல் பிற எதையும் நான் நினைக்க மாட்டேன். நீ அன்பான அடியவர்களை விட்டு அகலமாட்டேன். என்னுடைய உள்ளத்திலே ஆனந்த களிப்பை உண்டாக்கும் கல்லே, எளியேனாகிய எனக்கும் அருள் கொடுக்கக்கூடிய என் கண்மணி போன்றவளே அபிராமி தாயே, உன்னையே வணங்குகின்றேன் என்பதாக இந்த அபிராமி அந்தாதியினுடைய பதிகம் 23 பொருள் விளக்கமானது அமைந்திருக்கிறது. மீண்டும் ஒரு முறை பதிகத்தை பார்ப்போம். கொல்லேன் மனத்தில் நின் கோலமல்லாது அன்பர் கூட்டம் தன்னை வில்லேன் பரசமயம் விரும்பேன் வியன் மூவுலகுக்கு உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கல்லே கழிக்கும் களியே அழிய என் கண்மணியே. இந்த 23வது பதிகத்தை பொருள் உணர்ந்து கேட்பதாலும் பாராயணம் செய்து வருவதாலும் ஆத்மபலமானது வளருகிறது, திருடமான சித்தம் ஏற்படுகிறது,
எப்பொழுதும் சதா சர்வ காலமும் ஆனந்தத்திலே மகிழ்ச்சியோடு திளைத்திருக்க முடியும் என்பதை நம்முடைய முன்னோர்கள் அனுபவித்து சொல்லி வைத்திருக்கிறார்கள். அபிராமி பிராட்டியினுடைய திருவடி தாமரைகளை வணங்குவோம். அபிராமி அந்தாதியை பொருளோடு அனுபவிப்போம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஹிந்த்.